அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது. சி. ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் நான் ஆண்டவன் மீது உறுதி ஏற்கிறேன் சொன்னேன். அது ப்ராமிசிங்கா சொன்னேன். ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உங்க தங்க வெள்ளி நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்ட் தான் பெஸ்ட். உங்கள் தங்கம் வெள்ளிக்கு உடனடி பணம். சி. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். அது கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது. தப்பா படிச்சிட்டீங்க, தப்பா சொல்றீங்கன்னு திரும்ப படிக்க சொல்லுவார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அதை உணர்வுபூர்வமா சொன்னார். அது முக்கியமானது. நான் ஆண்டவன் மீது உறுதி ஏற்கிறேன் சொன்னேன். அது ப்ராமிசிங்கா சொன்னார். விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கையெழுத்து போடும்போது வந்து உட்கார்ந்து கையெழுத்து போட எழுந்து. இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்கும் போது இவர் எழுந்து நின்றார். இவருடைய தலைமையில தான் அவர் அமைச்சர், சரிங்களா? அவருடைய தலைமையில கிடையாது. ஆனால் வயதில் முதிர்ந்தவர் செங்கோட்டையன் எனும் நான் சட்டம்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் நான் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்ற கட்சி. ரொம்ப நேர்மையாக ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் வந்து பொருளாதார நிலையை பார்க்க, அதுதான் சரின்ட்டேன். கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவர் 2000 ரூபாய் 2500 ரூபாய் மாத்தாம இருக்கலாம், புல்லட் பைக்லாம் வாங்கி கொடுக்காம இருக்கலாம். வெளியில ஒரு பெண் நடமாடினா ஆள் தூக்கிட்டு போயிருவான். பாலியல் முடிச்சு உள்ளான பெண் 2500 ரூபாய்க்கு மாசம் வருது வச்சு என்ன செய்யும்? அவர் பிராமிஸ் பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், சட்டம் ஒழுங்கை நான் காப்பாற்றுவேன், இது செய்யணும், ஊழல் இல்லாம பண்ணுவேன், இது செய்யணும், பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிங்க பெண்ணே அப்படிங்கிற ஸ்கீம்ல கையெழுத்து போட்டு அது செய்யணும். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது சம்பளம் வாங்குறாரா இல்லையாங்கிறதுல ஊழலுக்கு அனுமதிக்காம இருக்கும். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றது ஊடகங்களுடைய சப்போர்ட்டோட இல்ல, ஊடகங்களுடைய சப்போர்ட்ல இல்ல, கூட்டணி சப்போர்ட்டோட இல்ல, பழைய கட்சியோட சப்போர்ட் இல்ல. அப்ப யார் சப்போர்ட் பண்ணாங்க தெரிஞ்சிடும். காமன் மேன், சாமானிய மனிதன் சப்போர்ட் பண்ணிருக்கான். அவன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவான். எப்ப நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா. இதுல தாண்டி இப்போ ஒரு சர்ச்சையை வந்துட்டு இது வேணும்னே கிளம்பப்பட்டதா இல்ல எப்படின்னு எடுத்துக்கலாம். வந்தே மாதரம் பாடல் பாடினதை வந்துட்டு ஒரு சர்ச்சையா கிரியேட் பண்ணிருக்காங்க. வந்தே மாதரம் முதல் தேசிய கீதத்திற்கு இணையான மரியாதை தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வந்தே மாதத்துக்கு வேணும்னு இப்பதான் மத்திய அரசு சொல்லி. இப்ப அதற்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் இப்ப முதலமைச்சருடைய பதவியேற்பு தான். அதனால கொண்டு வந்திருக்காங்க. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி எடுத்து போட்டு காட்டுங்க. இந்தியாவுக்குள்ளதான தமிழ்நாடு. வந்தே மாதரம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாமே என்னுடைய தாயின்னு சொல்லுது. டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். தி 5 மினிட் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? காட்ஸ் கிரேஸ்மா சூப்பரா இருக்கேன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். நான் அப்பார்ட் ஃப்ரம் நியூட்ரலாக சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு அந்த நாளை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இல்லை, நம்ம வந்து நம்பராகவே சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் 1,70,00,000 பேர், கிட்டத்தட்ட 2 கோடி பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து 5,80,00,000 வாக்காளர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அதில் வந்து 1,70,00,000 பேர் இந்த வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். மற்றவர்கள் வந்து வேறு வேறு காரணங்களுக்காக மாற்றி வாக்களிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வாக்களிக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 1,70,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இந்த வார்த்தையை கேட்கறக்கா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன நாம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத விட என்ன மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற முக்கியம். ஒரு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன், அதை நீங்கள் வாங்கிக்கோங்கிறதுல உங்களுக்கு என்ன பொருள் தேவை அதை நான் கொடுக்குறேங்கிறது. அப்போ இந்த 2 கழகங்களுக்கு மாற்றாக ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற குரல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை பல பேர் ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பாஜக, பாமக, நாம் தமிழர், தேமுதிக, மதிமுக, அப்படி பல கட்சிகள் வந்து பாஜக பல கட்சிகள் மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்களால அடுத்த கட்டத்து நகர முடியலைங்கிற பார்க்குறோம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருகையுமே அப்படி தான் பார்க்கப்பட்டது. அப்பா ஒரு வேளை ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு. அப்போ எல்லாருமே வந்து அதிகபட்சமாக ஒரே தேர்தலே அடுத்தடுத்துக்கு போயிட்டாங்கிற பார்க்குறோம். அப்போ முதல் தேர்தலே வெல்ல முடியாத வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த குரலை வலுவாக புரிந்து கொண்டு அதற்கு முதல் தேர்தலே அந்த இடத்தை தொடர்ந்து இப்போ ஒருவேளை திரு விஜய்க்கு இருந்து இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்காம போயிருந்தா அவரும் இதே போன்ற இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 30 எம்எல்ஏவோட ஒரு 20 எம்எல்ஏவோட 10 எம்எல்ஏ
போச்சுன்னா என்னன்னாலும் நடக்கலாங்கிற மாதிரி நிலைமை. ஆளுங்கட்சி அமையறவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, கட்சி உடைய மாதிரி பல சிக்கல் இருக்கும்போது ஒரே பால், அந்த பால்லே 6 அடிச்சாகணும், இப்படி ஒரு நிலைமை. ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய வயது கருதி அவர் எதிர்க்கட்சி தலைவராகவோ அவர் பெரிய கட்சி தலைவராகவோ இருக்க முடியாது. நேராக முதலமைச்சராக உட்கார்ந்தா தான் உண்டு. அந்த மாதிரி தான் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சரியான உதாரணம். இதற்கு அப்படியே முன்மாதிரி. ஒரே தேர்தல், அப்பயே எம்எல்ஏ, அப்பயே முதலமைச்சர், நேராக வந்தால் டக்குன்னு மேலே இருக்காரும்போது அவர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வாய்ப்பு ஒரு கிடைச்சிருக்கு. அதில் எந்த குழப்பம்ல. அது என்ன தேவை மக்களிடம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டதனுடைய விளைவு. அதில் தான் அவர் உறுதியாக இருந்தார். திரு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து குறிப்பிட்டார், இந்த மாதிரி தனியாக நிற்பேன் அப்படிங்கிற அவர் காட்டின வைராக்கியம் உறுதியாக ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த 2 பேரோட யாரோட சேர்ந்தா அது போயிருது அப்படிங்கிறத பார்க்குறோம். திரும்ப அதான கணக்கு. அப்போ பாஜக கலந்து பாமக கலந்து எல்லா கட்சியும் என்ன செஞ்சாங்களோ அது. அப்போ அந்த இடத்துல வந்து வந்ததோ போனதோ இது வந்தால் சரி அப்படிங்கிற இடத்துல முயற்சி பண்ணது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து இறைவன் கருணையில் அவருக்கு அது வெற்றியும் சாத்தியமாயிருக்கு. இன்றைக்கி ஆட்சியை முடிச்சு உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வரலாற்று மாற்றம். நிச்சயமா 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து 5 நூற்றாண்டுக்கும் மேலே 2 திராவிட கட்சிகள் தான் 59 ஆண்டுகள். ஆமாம். அப்படிங்கிறப்ப 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி. அவங்க சொன்னாங்க 1967 1977 மீண்டும் திரும்பும் அப்படின்னு. அது வந்து எலெக்ஷனுக்காக அவங்க கடைபிடிக்கிற ஒரு நரேட்டிவ் யுக்தின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அதை நடத்தி காமிச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். நடத்தி காமிச்சிருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இவ்வளவு தூரம் வருங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். தாவேக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து சார் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க தேர்தலுக்கு பிறகு, வாக்குப்பதிவுக்கு பிறகு. ஆனால் வாக்குப்பதிவுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்தது மீறி அவர் சொன்னது நீங்கள் எதிர்பார்க்க. நாங்கள் இன்டர்னலாக அங்கே பார்ட்டி மீட்டிங்கில் பேசணும். அப்போ வந்து நீங்கள் சொன்னதாக நடக்குங்கிறத நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆஃப்டர் எலெக்ஷன், ஆஃப்டர் போலிங் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் கட்சிக்காரங்களாம் இல்லை சார் நம்ம ஜெயிச்சிரும் நிறைய பேர் அவங்க கவுண்டருக்கு பார்த்தா நாம் எல்லாருமே கணக்கு பண்ணதை தாண்டி 50% மேலே வாக்கு விழுக்காடு எங்களுக்கே விழுந்து நாங்கள் ஒரு 150 சீட்டுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குன்னார். இது அவர்களே எதிர்பார்க்காதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப வேண்டப்பட்ட பலர், திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நெருக்கமான பலர், அது வந்து நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்க, கட்சிக்காரங்க பலர் வந்து எப்படியாவது ஒரு அலையன்ஸ் அவருக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற விரும்பினாங்க. அதை திரு விஜயே விரும்பினாருங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் கட்சி துவக்கின முதல் நாளே சொல்லியிருந்தாரு, நம்ம நம்பி சில கூட்டணி கட்சிகள் வருவாங்க, அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ கூட்டணி வேணும் அப்படிங்கிற அவரும் உறுதியாக இருந்தாருங்கிற பார்க்குறோம். அமையலை, அது ஒரு வகையில் ரொம்ப நல்லதாகவும் போயிடுச்சு பொலிட்டிக்கலாக, அதனால சாத்தியமாயிருச்சு. ஸோ மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, அது சாத்தியமாயிருச்சு. இப்படி முடிவெடுப்பாங்கிறது யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் நானும் நினைக்கிறேன். சில விஷயங்கள் கரெக்டாக பிளேஸில் அமைஞ்சிருக்கோ அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கும்போது தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் எல்லா விஷயங்களும் கரெக்டான இடத்துல வந்து உட்காந்துருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். நேரம் நல்லா இருந்தால் நம்ம வந்து ஏற்கனவே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அவரவர் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரோட்டில் போகிற மாதிரி தான். ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாருன்னா அவர் வண்டியை தப்பாக ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. எதிர இருக்கிற வண்டியை தப்பாக ஓட்டினா கூட இவருக்கு ஆபத்து நடக்கும். அந்த மாதிரியான விஷயம். அப்போ வந்து இவர் எடுத்த முடிவு, மற்றொரு எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டாக நீங்கள் சொன்ன பயன்படுத்துகிற வார்த்தை அமைஞ்சது. அப்படி ரொம்ப ப்ராம்ப்டாக அமைஞ்சது. திமுக சரியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டார். அதெல்லாம் வந்து அதில் தான் பெரிய சூட்சுமம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் வேண்டாம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி வேணும்னு சொல்கிறவங்க யாராக இருக்காங்களா நீங்கள் பார்க்கணும். அப்போ பாசிட்டிவான ஒரு ஓட்டு வருது. மோடி வேண்டாம்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கிற மாதிரி மோடி வேணும்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நிற்கிது. மோடி வேண்டாம்னு சொல்லிட்டு பேசாமல் நிற்கல. மோடி வேண்டாம்னு சொல்கிற குரூப்பு ராகுல் வேணும்னு சொல்லலை. அப்போ தான் இந்தியா அலையன்ஸ் ஒரு பெரிய அலையன்ஸ் போட்டு வச்சுட்டு யாராக வரமாட்டாங்களாம் போயிடுவோம். இந்தியா அலையன்ஸுடைய கன்வீனரே வந்து நிதிஷ்குமாரே வெளியே போய் இது மாதிரி பெரிய காமெடி நினச்சா. அப்போ நரேந்திர மோடி வேண்டாம்னு சொன்னால் ராகுல் வேணும்னு சொல்லணும். அப்படி இருக்கல. திரு ஸ்டாலின் வேண்டாம்னு சொன்னவங்க எடப்பாடி வேணும்னு சொல்லணும். அப்படி சொல்ல. அப்போ திரு ஸ்டாலின் வேண்டாம்னு அப்போ யாருங்கிறதுல குழப்பம் வந்துருச்சு. அப்போ ஸ்டாலின் வேண்டாம், எடப்பாடி நமக்கு அப்படி இல்லை, அப்போ விஜய் வருவார். இந்த குழப்பம் வரும்போது அவரவர் வந்து உடைய அதிருப்தியை பெற்றிருந்தது வந்து இவருக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க, அலையன்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது டிஎம்கே தான். அதில் எந்த குழப்பம் இல்லை. அந்த அலையன்ஸை மீறி வர்றதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த அமைப்பு சரியாக இருந்தால் தான் வரைக்கும் அவரவர் எடுத்த முடிவு சாதமாக தான் இருந்தது. இதில் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால இன்றைக்கி நடந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து இவர் வேணான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, பட் இவங்க வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரு விஜய் அவர்களுடைய வருகை இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அதிமுகவுடைய நிலைமை இந்த தேர்தலில் எந்த மாதிரி இருந்திருக்கும்? அதில் குழப்பம் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது கண்கூடாக தெரிஞ்சது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, திரு ஸ்டாலின் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காரு, நம்ம பேசுகிறதுனால கொடுத்துருக்காரு, நாங்கள் இவ்வளோ நலத்திட்டங்களை செஞ்சோம் அப்படின்னு. இவ்வளோ நலத்திட்டங்களை செஞ்சவர் 1,32,00,000 பெண்கள் 1000 ரூபா பெற்றுட்டு இருக்காங்க. 1,32,00,000 பெண்கள் கூட வாக்களிக்கல. நியாயமா அவர்களுடைய கணவன்மார்கள், அவர்களுடைய உறவினர்கள் 4 ஓட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு விழுந்திருக்கணும். விழலை. இப்போ நம்ம வந்து அவர்களுடைய வாக்கு வங்கியை குறைஞ்சிடும். தமிழ்நாட்டிலேயே பயங்கரமான ஸ்ட்ராங்கான கூட்டணி திமுக அமைச்ச கூட்டணி தான். அதுக்கு விழுந்திருக்கணும், விழலை.
அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, என்ன இது வேண்டாங்கிற முடிவு. ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக இருந்தால், விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டரி இல்லாமல் இருந்தால், தாவேக்கான ஒரு கட்சி இல்லாமல் இருந்தால், அது கட்டாயமாக ஏடிஎம்கே தான் இருக்கும். ஏடிஎம்கே கூட எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். அதில் கேரண்டி, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதனால தான் இது வந்து திமுக வேண்டாம்ங்கிறதுக்கான முடிவு தான். அதன் பிறகு யாருங்கிறது, அதனால தான் 108ங்கிற நம்பரில் வந்துருந்துச்சு. 130 140 வந்துருச்சுன்னா அது தாவேக்கா வேணுங்கிற நம்பர். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கலங்கிற பார்த்தோம். எப்படி வரும்? யார் வேண்டாங்கிறது உறுதியாக இருந்துச்சே தவிர யார் வேணுங்கிறதுல உறுதி கிடைக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நஞ்சம் மிஸ் ஆகி ஏடிஎம்கே டிஎம்கேமே சேர்ந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பெலாம் இருந்துச்சு. அப்போ என்ன கணக்கு சொல்லியிருப்பாங்க, 108 தான் அவங்களுக்கு இருக்குது, 128 எங்கள்கிட்ட இருக்குது, அப்போ நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி அவ்வளோ ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இவர் வேண்டாம் என்றவர்கள் இவர் வேணும்னு சொல்ல. அப்போ விஜய் உள்ள என்ட்ரி கொடுத்ததுனால ரிசல்ட் மாறுது. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டரி இல்லாமல் இருந்தால் அது அதிமுக ஆட்சியாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் இணைஞ்சிருச்சு, பாஜக உள்ள வந்துருச்சு, பாமக உள்ள வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு ஈக்குவலான ஃபோர்ஸாக இருந்திருக்கும். தாவேக்காங்கிற கட்சியே இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஏடிஎம்கேக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருந்திருக்கும். நிச்சயமா. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, எப்பொழுதும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு திரையுலகத்திலிருந்து வந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்னால வந்து இங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது இங்கேயும் சாத்தியமா இருக்கு. அது திரையுலகத்தை சேர்ந்தவர்ங்கறனால இல்ல. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கொடுத்துருக்கு. அது ரீச் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஸ்பேஸ் வந்து இவங்க எடுத்திருக்காரு. அதான் முக்கியமாக பார்க்கணும். இப்போ எடுத்திருக்க வந்து அதிமுக ஸ்பேஸ். திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறது அதிமுக திமுக ஸ்பேஸ் இல்லை, திமுக ஸ்பேஸ் இன்னும் இருக்குது. தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சியாக அதுதான் நினைக்கிறேன். அப்ப நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு நட்சத்திரம் வந்து அழிச்சிருக்காரா அப்படிங்கிறது இல்ல, நட்சத்திரம் வந்து ரீச்சுக்கு உதவிச்சு. நீங்க திரு எம்ஜிஆருக்கு குறைவில்லாத நட்சத்திரம் சிவாஜி கணேசன். எவ்வளவு பெரிய தலைவர்கள். விஜயகாந்தோடைய பாப்புலாரிட்டி என்ன சொல்லுவீங்க? கிரவுண்ட் லீடர், தரையில் நின்று விளையாடினவர். திரு சீமான் குறிப்பிடுகிறார், விஜயகாந்த் உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா எங்க யாருக்கும் அரசியல் எதிர்காலமே கிடையாது என்றார். அந்த மாதிரி வந்து கிரவுண்ட் லீடர் எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்த் யாருமே எந்த விஜயகாந்துங்க, சிவப்பா இருப்பாரா உயரமா இருப்பாரு யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம். அப்போ வந்து ரொம்ப முக்கியமான திரையுலக நட்சத்திரங்கள்னால கிடையாது, அது வந்து ஒரு ஆடட் வேல்யூ. அதனால கிடையாது. நட்சத்திரங்கள் வந்தாங்க, ஸ்டார் சினிமா வேல்யூனால. எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே அரசியல்வாதி. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், திமுக நம்பர் 2 போஸ்ட்ல இருந்தவர், பொருளாளராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து தேர்தல் வென்றவர். ஸோ அவர் பேசிக்கலி ஒரு பொலிட்டீஷியன். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள்ங்கிற காரணம் சொல்லி நட்சத்திரங்கள் நம்ம நிறைய நட்சத்திரம் உதிர்ந்ததை பார்த்துருக்கிறோம். சிரஞ்சீவியால் முடியலைங்கிற பார்த்துருக்கோம், விஜயசாந்தியால் முடியலைங்கிற பார்த்துருக்கோம், பவன் கல்யாண் அலைன்ஸ் அமைச்சு போக வேண்டியதுக்கு பாருவோம், நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நட்சத்திரமா இருந்ததுனாலேயே வந்துட்டாருங்கிறது ஏற்க முடியாது. நட்சத்திரமா இருந்ததுனாலே வந்துட்டாரான்னு கேட்கல. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் வந்து எப்போதுமே டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை குடிக்குதா. கரிஷ்மாங்கிறது வேற வார்த்தை, ஓகே, ரீச்ங்கிறது வேற வார்த்தை. திரு விஜய்க்கு வந்து கரிஷ்மா இருக்குதாங்கிறத நம்ம போக கரிஷ்மாங்கிறது நீங்கள் வந்து குஷ்புவை பார்க்குறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. உங்களுக்கு புரியல, கரிஷ்மாட்டின்னு சொல்ல முடியாது. ரஜினி போனார், அஜித் போனார்னா சரியான கூட்டம் கூட, அது கரிஷ்மா கிடையாது, அது வந்து ஃபேன் ஃபாலோயிங். அது கரிஷ்மாங்கிறது வேறு, அது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேறு. நட்சத்திரம் பாப்புலராக இருக்கிறதுக்கும் செலிபிரிட்டியாக இருக்கணும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பாப்புலராக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் செலிபிரிட்டி வந்து கொண்டாடுவாங்க, அது வேறு விஷயமா இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க அந்த வித்தியாசத்தை. அப்போ வந்து திரு விஜய் வந்து கரிஷ்மா வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்கணும். அது வந்து விஜய்ங்கிற நேமுக்காக வரக்கூடியது, இன்னைக்கு விஜய்ங்கிற முகத்துக்காக வரக்கூடியது. ஆனால் அந்த அவங்க தரப்புல அதை ஒத்துக்கிறாங்கல்ல, அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுதான் சொல்லுவாங்க, பொதுவாகவே பார்க்க முடியுது. சில பேர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்னு சொன்னேனே தவிர கரிஸ்மேட்டிக் லீடர் ஆக மாட்டாருன்னு சொல்ல. நான் சொல்ல வர்றது, இதுவரைக்கும் அவர் பெற்றிருக்கிறது நட்சத்திர அந்தஸ்து. கரிஷ்மாங்கிறது ஒரு ஆட்சி மூலமாக அப்படி நான் சொல்கிறேன். குஷ்புவுக்கோ அஜித்துக்கோ நயன்தாராவுக்கோ பார்க்கக்கூடியது கரிஷ்மான்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ இவருக்கு எப்படி சொல்லுவீங்க? அப்போ இதுவரைக்கும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார், இனிமே தான் தலைவராக உருவாகிறார். இன்னைக்கு திரு ஸ்டாலின் குறிப்பிட்டது போல ஆட்சியை நடத்துங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அப்போ ஆட்சியை நடத்தி வெளியே வரும்போது தான் கரிஷ்மாட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க. ஏன் கலைஞருக்கு ஏன் கரிஷ்மாட்டிக்னு சொல்லலை? ஜெயலலிதாவுக்கு சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு சொன்னாங்க, அவங்க நட்சத்திரத்தினால சொன்னாங்களா? அவங்க வந்து முதலமைச்சராக முன்னாடி ஏன் சொல்லலை? அப்போ நீங்கள் ஆட்சி எப்படி நடத்துவோம்? கரிஷ்மாங்கிறது பாப்புலாரிட்டி இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. பாப்புலாரிட்டியும் சேர்ந்தது. கருணாநிதியோட பாப்புலாரிட்டி கம்மி இல்லை, அவர் ஏன் சொல்லலை? ஜெயலலிதா எம்ஜிஆர் முதலமைச்சராக முன்னாடி சொல்லலை, அவங்களேயும் சொல்லலை. அப்போ நட்சத்திரமாக இருக்கிறவங்களாம் கரிஷ்மாட்டிக் லீடர் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நட்சத்திரமாக இருந்தவர்கள் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதன் பிறகு ஆட்சி எப்படி நடத்துகிறாங்களோ அது கரிஷ்மா வந்துடும். நாளைக்கு விஜய்ங்கிறவரை நடிகருங்கிறதுக்காக பார்க்க வர மாட்டாங்க, விஜய்ங்கிற தலைவராக பார்க்க வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு மாறினா அதுக்கு பேர் தான் கரிஷ்மா. நரேந்திர மோடி கரிஷ்மா இருக்குது, அவர் நரேந்திர கரிஷ்மாட்டிக் லீடர். அவரை பார்க்குற அந்த ஆரான்னு சொல்லுவோம், அது இருக்குது. என்ன அவர் வந்து ஒரு அதுதான் சொல்றேன், அந்த ஆரா அவர்கிட்ட இருக்குன்னு இங்க நியூட்ரலா இருக்க சில பேர் பேசுறத பார்க்க முடியுது. அதனால தான் அந்த வார்த்தையை நான் வந்து ஆரா
அந்த நட்சத்திர அந்தஸ்தை தாண்டின விஷயம் அந்த கரிஷ்மேட்டிக் லீடர் இனிமே வரலாம்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா. ஸோ அடுத்த கட்டமாக இன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். சில மரபுகள்னு சில விஷயங்கள் இருக்கும், அது எல்லாமே இங்கே பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக வந்துட்டு பிளேசரில் வந்தார், அது எனக்கு பெரிய அட்வான்டேஜாக தெரியும். இல்லை அது அட்வான்டேஜாக தெரியும். தமிழர்களின் பாரம்பரியம், தமிழர்களுடைய அடையாளம்னு ஒன்று இருக்குது. அப்போ வேஷ்டி சட்டைங்கிறது நம்ம வந்து காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வந்து நிற்கிறோம். அப்போ நீங்கள் பிளேசர் போட்ட குற்றம் இல்லை, நீங்கள் வந்து வேஷ்டி சட்டை கட்டி தான் என்ன இருக்கும், வேண்டாம் நேற்று வரைக்கும் போட்ட மாதிரியே ஒரு சட்டை போட்டு தான் என்ன இருக்கும். எனக்கு அதில் வந்து நான் வந்து ஐ டோன்ட் see a new thing. அப்பா ஒரு பெரிய நீங்கள் சொல்லுங்களே ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றீங்களா, அந்த மாற்றமாக நான் இதை பார்க்கல. நான் வந்துட்டு மரபுகளை உடைத்திருக்கிறாருன்னு சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன், மரபுகளை உடைக்கிறது பாசிட்டிவாக இருக்கணுமா, எப்படினாலும் இருக்கலாமா. பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வந்து நேற்று ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கோம், நல்ல விதமாக தானே பிரேக் பண்ணோம். ராத்திரி 12:30 மணிக்கு பட்ஜெட் போடுற விஷயம் இருந்துச்சு, பட்ஜெட் வந்து ராத்திரி 12:30 மணிக்கு போடுவாங்க, பிப்ரவரி மாதம் லாஸ்ட் 4 மணிக்கு போடுவாங்க. அவங்க மாற்றி நைட்டு 12 மணிக்கு எதிர்பார்ப்பு போட்டு காலையில் 10 மணிக்கு போடுங்கன்னாங்க. அது மாற்றம், மரபு உடைச்சிருக்காங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருந்துச்சு. நான் இது அட்வான்டேஜா சொல்ல சார், இது வந்து இப்போ எல்லாரும் வேஸ்ட் சட்டையில வருவாங்க, இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு பிளேசர்ல வந்திருக்காருங்கறத நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணனும். வித்தியாசமா நீங்க பாக்குறீங்க, ஃபார் வாட் நான் கேக்குறேன். நான் சொல்றேன், நீங்க வித்தியாசம் பண்ணுங்க, அது வளர்ச்சியை நோக்கியதாக, அடையாளத்தை நோக்கியதாக மாறணும். இது வந்து சிம்பாலிசம் இல்லையா, இது அடையாள குறியீடு இல்லையா. நீங்க ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாருங்க, ஏன் தெலுங்கு தாய் வாழ்த்து பாடக்கூடாது, ஏன் பிரிட்டிஷ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது. தமிழர்கள் அப்படிங்கிற சென்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நம்ம தமிழ் தாய் வாழ்த்து போறோம். நம்முடைய நாடு, நம்முடைய அப்ப நம்முடைய அடையாளத்தை பிரிஞ்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே நீங்க. அப்ப நம்முடைய அடையாளம் பிளேசர் கிடையாது. அதில் ஒன்றும் குழப்பம். நீங்கள் எந்த ட்ரெஸ், நான் சினிமாவில் நீங்கள் எந்த ட்ரெஸ் யாருமே கேட்டது இல்லையா, அவர் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற்றுச்சு. நீங்கள் நாளைக்கு எந்த ட்ரெஸ் நம்ம போடலாம், ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம என்ன போடுவோம். நீங்கள் ஏன் கல்யாணத்தன்னைக்கு புடவை கட்டுறீங்க, நீங்கள் ஏன் கல்யாணத்தன்னைக்கு வேட்டி கட்டுறீங்க, மற்ற நாள்லாம் புடவை வேட்டி நம்ம கட்டி பார்த்தது இல்லை. நீங்கள் புரியுங்களா, நம்ம வந்து தாலியை கழட்டி வைக்கிற பெண்கள் நிறைய பார்த்துருக்குறோம், இன்னும் தப்பே இல்லை, குத்தமே சொல்ல. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு என்ன போடுவீங்க, தாலி எப்படி நான் கழட்டி வைக்க விரும்பா, தேங்க்ஸ் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவீங்களா. அப்போ நமக்கு ஒரு செலிப்ரேஷன் அன்னைக்கு, ஃபெஸ்டிவல் அன்னைக்கு, தீபாவளிக்கு நம்ம எப்படி இருப்போம், பொங்கலுக்கு நம்ம எப்படி இருப்போம், அது போன்றதான் பதவியேற்பு. பதவியேற்புங்கிறது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். அப்போ நம்ம என்ன, அந்த பட்டு வேட்டை சட்டி பட்டு வேட்டை கட்டியிருந்தார் அப்படின்னா அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். அது நீங்கள் ட்ரெடிஷனல் உடைக்கிறவங்க கதர் சட்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் மாப்பிள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா. ஸோ பிளேசர் போட்டு வந்ததை நான் எந்த விதமான மரபு உடைப்புன்னு பார்க்கல. ஃபார் வாட் ரீசன் எனக்கு புரியல. நிச்சயமா. ஆனால் அதை மரபுங்கிறத சேர்த்து நான் எங்கெங்கெல்லாம் நான் அது வந்து சொல்லணும்னு நினைக்கிறேனோ, நேராக போய் இங்கே பதவி ஏற்று முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே முதலமைச்சர் அலுவலகத்தில் தான் போய் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறோங்கிற ஒரு கோப்பில் வந்து சைன் போடுறத பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு மக்கள் முன்னாடியே அதை பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு பப்ளிக்ல ஈர்ப்பை இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. அங்கேயே பேசுறது வழக்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி பேசுனதில்ல, அங்கேயே கழுத்து போகிற வழக்கம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் குழப்பம். நான் வந்து பார்க்குற மரபு மீறினதுங்கிற எதை பார்க்கணும், பாசிட்டிவான சொல்கிறேன் பாருங்க. அங்கேயே பண்ணாலும் தலைமைச் செயலகத்தில் பண்ணாலும் ஒன்று தான், அங்கேயே பேசினாலும் அரை மணி நேரம் கழிச்சு பேசினாலும் ஒன்று தான். அதில் நான் பெரிய வித்தியாசத்தை பார்க்குறேன். மாறாக நான் என்ன பார்க்குறேன், அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். அது கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுங்களா, என்ன தப்பாக படிச்சிட்டீங்க, தப்பாக சொல்கிறீங்கன்னு திரும்ப படிக்க சொல்லுவார். அப்போ அதான் ஹையஸ்ட் ரிஸ்க். நீங்கள் ஒரு ரீடேக் போய்க்கலாங்கிற சமாச்சாரம் இல்லை. அப்போ எவ்வளோ திடம் இருந்தால், எவ்வளோ அவர் அடிக்கடி சொல்லலை, எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் சொல்லி நீங்கள் உறுதிமொழி முழுக்க அவர் வந்து பார்க்காம படிக்காம, அதை நான் முக்கியமான விஷயம் பார்க்குறேன். அதை உணர்வுபூர்வமாக சொன்னார், அது முக்கியமான விஷயம். நான் ஆண்டன் மீது உறுதி ஏற்கிறேன்னு சொன்னார், அது ப்ராமிசிங்காக சொன்னார், அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கையெழுத்து போடும்போது எழுந்து நின்று கையெழுத்து போட்டார், கையெழுத்து போடும்போது வந்து உட்கார்ந்து கையெழுத்து போட எழுந்து. இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்கும் போது இவர் எழுந்து நின்று இருந்தார். அவர் வந்து ரகசிய காப்புரிமானம், பதவி பிரமாணம், இவர் இதெல்லாம் தான் நீங்கள் மரபை மீற விஷயம். இவருடைய தலைமையில் தான் அவர் அமைச்சர், சரிங்களா, அவருடைய தலைமையில் கிடையாது. ஆனால் வயதில் முதிர்ந்தவர் திரு செங்கோட்டையன் உள்ள வந்த பிறகு தான் இவருக்கு பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்ட் கிடைச்சது. அவரே வந்துட்டார், அப்போ முக்கியமான விஷயம் பார்க்கணும் சொல்லி நார்மலாக டிஎம்கேக்கு தான் போவாங்க, ஏடிஎம்கே வெளியேறி டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான, அப்போ வந்து அவரை மதித்தாருங்கிற பார்க்குறோம். அவர் வந்து இவர் மதிக்கிறாங்கிற பெரிய விஷயம் இல்லை, இவர் தான் கேண்டிடேட், இவர் அவரை மதித்தாருங்கிற முக்கியமான. நான் வந்து இப்போ திரு செங்கோட்டையனை இவர் மதித்து எழுந்து நின்றது, எழுந்து நின்று 3 கோவில் கையெழுத்திட்டது, ஒரு வரி கூட பார்க்காமல் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த மரபுகளை மீறிய அட்வான்டேஜ், பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். மற்றதில் வந்து இருக்கிறது தான், அது வந்து நீங்கள் பிளேசர் போட்டதுனால குத்தம் கிடையாது. அது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, பட்டு வேட்டி, பட்டு சட்டை தான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அது நம்முடைய மரபு சார்ந்து வந்து நிச்சயமா. இது அடுத்த கட்டமாக வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண சில விஷயங்கள், 3 விஷயங்கள், அதாவது இலவச மின்சாரம், அதுவும் 500, அதுலேயும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். ஒரு அக்கன்னா தான் நீங்கள் வந்து அது சரிதான். 500 யூனிட் மின்சாரம்
2 மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறவங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ நீங்கள் 300 யூனிட் தான் நீங்கள் சார்ஜ் ஆகும். நீங்கள் ஆனால் அதுக்கு வந்து 500 யூனிட் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 1500 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. இப்படி நிபந்தனையோடு கொடுக்குறது சரிதான். நான் வந்து இதை அக்கண்ணா வச்சுட்டாரு, வாக்குறுதி நிறைவேற்றாமல் போயிட்டாலும் நான் அந்த கட்சி கிடையாது. நான் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற கட்சி. நமக்கு இங்கே தேவை சில, நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், ஏன்ட்ட என்ன இருக்குங்கிற பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன தேவைங்கிற பிரச்சனை. நான் வந்து உங்களுக்கு தங்கத்தில் நகை போடுறத விட மதிய சாப்பாட்டுக்கு வழி கொடுக்கணும். மதிய சாப்பாடு வழி இல்லாமல் நான் தங்கத்தை விற்கத்தான் பார்ப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம தங்கம் எங்கே அடமானத்துக்கு போகுது, தங்கம் எங்கே விற்கிறதுக்கு போகுது, எங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையோ, எங்கே தேவை இருக்குதோ அங்கே விற்க போகிறாங்க. அப்போ தங்கம் இல்லை மேட்ரு, சாப்பாடு மேட்ரு. அப்போ நம்ம வந்து 20 யூனிட் 200 யூனிட் சொல்லியிருக்கிறாரே, அதில் ஒரு 500 யூனிட் அக்கண்ணா வச்சிருக்காரு, சரியா? அது பிரச்சனை இல்லை, ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதில் ரொம்ப நான் பலமுறை குறிப்பிட்டேன் லைவ்லேயே, ரொம்ப நேர்மையாக ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் வந்து பொருளாதார நிலையை பார்க்க, அதுதான் சரின்றேன். அவர் 2000 ரூபாய் 2500 மாற்றாமல் இருக்கலாம், புல்லட் பைக்லாம் வாங்கி கொடுக்காம இருக்கலாம், அது வந்து ஆண்களுக்கு ஃப்ரீன்னு கொடுக்காம, இதெல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லைன்ற அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், சட்டம் ஒழுங்கை நான் காப்பாற்றுவேன், இது செய்யணும், ஊழல் இல்லாமல் பண்ணுவேன், இது செய்யணும், பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஸ்கீமில் கையெழுத்து போட்டிருக்கேன், அது செய்யணும், இதுதான் முக்கியம். வெளியில் ஒரு பெண் நடமாடினா ஆள் தூக்கிட்டு போயிடுவான், குரூப்பாக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கிறது சரியா? உங்களுக்கு 2500 கொடுக்குன்னு சொல்லி அந்த 2500 வச்சு அந்த பெண் பாலியல் முடிச்சுக்கு உள்ளான பெண் 2500 மாதம் வருது வச்சு என்ன செய்யும்? அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 2500 மாதம் தேவையில்லை, வெளியில் போனால் ஒருத்தன் பாலியல் ஒன்று பண்ணிடுவானுங்கிற அந்த நிலைமை வரக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்போ அவருடைய அடிப்படை தேவை ராத்திரி 12:30 மணிக்கு வெளியே போனால் கூட பெண்களுக்கு சுதந்திரம், அப்போ தான் சுதந்திரம் காந்தி சொன்னான்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்போ அதுதான் தேவை. அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன், ஊழல் பண்ண மாட்டேன். அதாவது கடந்த ஆட்சிகளில் இவங்க வந்து என்ன குறையா சொன்னாங்களோ அதை எடுத்தோடனே சைன் பண்ணியிருக்காங்க, அப்படி எடுத்துக்கிற மாதிரி தான் அது. நமக்கு அதான் சொல்ல வரேன், நமக்கு வந்து இவர்களுக்கு தேவை என்ன? இங்கே சட்டம் ஒழுங்கு தான் தேவை, இங்கே ஊழலற்ற ஆட்சி தான் தேவை. நீங்கள் 2500 கொடுக்க வேண்டியது இல்லைன்ற கொடுக்காமல் இவர் வந்து இன்னைக்கு பேசும்போது கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்றார். அது 2029 மக்களவைத் தேர்தலை ஒட்டி இருக்குமான்னு எனக்கு கவலை இல்லை. அதை ஒட்டி தான் வந்து 1000 ரூபாய் காசை வந்து திமுக கொடுத்து 2036 கூட வச்சுக்கோங்க, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே முக்கியமாக வேண்டியது அமைதியான வாழ்க்கையை கொடுக்குறாங்களா? அரசாங்கத்திட்ட மக்கள் எதிர்பார்க்குறது எளிமையான மேட்டருங்க, ஏன்னு டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை புடுங்காமர். எம்எல்ஏ வந்து கூப்பிட்டாரு, கவுன்சிலர் வந்து பார்த்தாரு, வீடு கட்ட போறீங்களா, நீ இப்படி வந்தீங்களா, கவுன்சிலர் இது பண்ண போறீங்களா, இப்படி வந்து நிற்காம எம்எல்ஏ எம்பி எனக்கு வேலை செய்யணும். மக்கள் பிரதிநிதிகள் அவங்க பாஸ் கிடையாது, நான் பாஸ். இந்த சென்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு அவர்கள் தலைவர்களாக மாறிட்டார். அந்த விஷயம் இல்லாமல் இருந்தால் போதும். திரு விஜய் சொன்ன நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான பார்க்கக்கூடியது, அவர் செய்யணும்னு நினைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, யாராவது ஆட நினைச்சிங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆடிடலாம் ஆடி பார்த்தோம்னு நினைச்சிங்கன்னா இப்பயே அந்த மைண்டை எரேஸ் பண்ணி 2 வார்த்தை ஆடாதீங்க. இங்கே ஒரு பவர் சென்டர், அங்கே ஒரு பவர் சென்டர்லாம் இல்லை, ஒரே சென்டர் தான் அப்படிங்கிறத. பவர் சென்டர் வந்து மேலெடுத்து சமாச்சாரம், உங்களுக்கு புரியுங்களா? லாபி பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, டெண்டர் வாங்குறவங்க, இவங்க தான் போய் நிற்பாங்க. நான் வந்து அக்காவை பார்த்தேன், அண்ணியை பார்த்தேன், ஃப்ரெண்டை பார்த்தேன், தம்பியை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், இப்படி போய் நிற்பாங்க. இது ஒரு குரூப். இது வந்து நமக்கு வந்து பெரிய இழப்பு இல்லாட்டாலும் அது வந்து மேலெடுத்து முறைகேடு சமாச்சாரம். அது காமன் மேனுக்கு அதில் பாதிப்பு இல்லை. காமன் மேனுக்கு ரொம்ப பாதிப்பு இந்த ஆர்டர். நான் அருவாள் எடுத்துகிட்டு வர்றேன், கேக் எடுத்து வெட்டுறேன், நடு ரோட்டில் வெட்டுவேன், நான் வந்து ஆடுவேன் பாடுவேன், யாரையும் நடமாட விட மாட்டேன், என் கட்சி சின்னத்தை போடுவேன், காரில் வெளியே வந்து பார்த்தா அப்படின்னா கூச்சல் போடுவேன், பெண்களுக்கு பீதியை கிளப்பேன், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அலோவ் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். காமன் மேன் அதுதான் எதிர்பார்க்குறான். லா அண்ட் ஆர்டர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஊழல் நடக்காமனு கீழே நீங்கள் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க. டிரான்ஸ்பர் தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் வந்து பஸ் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து பெருசாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிக்னேச்சர் கூட தேவை கிடையாது. நீங்கள் க்ரீன் இங்கில் வந்து நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் யார்ட்டு வாங்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பண்ணிடலாம். இ சேவா மையங்களில் மத்திய அரசு திட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வீஸை ஈஸியாக்கணும். உட்கார்ந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். ஒரு மொபைலில் போட்டால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் மணி அனுப்ப முடியுது, இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அதை மாதிரி நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் வெரிஃபை பண்ணால் நாங்கள் உட்கார்ந்த இடத்துல பண்ணி கொடுத்துருவோம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேணுமா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வசூல் பண்ணுறது உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல நடந்துருது. ஒரு மெசேஜ் வந்துடும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு நீங்கள் வீடு அசஸ் பண்ண போனீங்கன்னா நேரம் வாங்கன்னு அலைய விட்டுருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அலைய விட்டுறாங்க, நீங்கள் டேக்ஸை வசூல் பண்ணுறதுக்கு உட்கார்ந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இதை மாதிரி விஷயங்களை மாற்றினா போது மக்கள் ஏற்பா ஒரு மொபைலில் ட்ரை பண்ணப்பா வந்துட்டு க்யூவில் நிற்க வேண்டியது இல்லை. வீடு தேடி ரேஷன் பொருட்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? வீடு தேடி லஞ்சம் கொடுத்தாங்கல்ல, வீடு தேடி 1000 ரூபா காசு கொடுத்தாங்கல்ல, வீடு தேடி ஏன் நீங்கள் வந்து இது கொடுக்கக்கூடாது? நீங்கள் தேர்தலில் காசு கொடுத்தாங்க இல்லையா? அப்போ திரு விஜயகாந்த் ஒரு 2006 தேர்தல் சொல்கிறார், வீடு தேடி ரேஷன் பொருட்கள். அந்த கான்செப்டே மாற்றி விட்டுருவோம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதமான உங்களுக்கு 1ஆம் தேதி வந்து நம்ம பலசரக்கு வாங்குறோம்ல, 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு என்ன உண்டோ வந்துடும், முடிஞ்சு வச்சிருக்காது. இப்படித்தான் நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு இதை வந்துருச்சுன்னா மக்கள் ஹாப்பி ஆயிடுவாங்க. அதை தவிர ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. இதில் அவர் சொன்ன 3 விஷயம் என்ன நான் பார்க்குறேன், 3 கட்சிகளையுமே அவர் வந்துட்டு இங்கே டினோட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க முடியுது. ஒன்று வந்து கடன் வாங்கிட்டாங்க, கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சென்ற அரசை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நான் முகத்தை மூடிக்கொண்டு யாரையும் போய் சந்திக்க மாட்டேன், நான் மத்திய அரசோட நேரடியாக கனெக்ஷனில் இருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரியான அந்த மீனிங்காக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. தன் சொந்த கட்சிக்காரர்களே வந்துட்டு ஆடாதீங்க அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தையும் 3 கட்சியும் அங்கே வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து மத்திய அரசோடைய உறவு பேணணும். நம்ம வந்து கடந்த ஆட்சி வந்து
வெளியில் வந்து மத்திய அரசோட முரண்டு பிடிச்சிக்கிட்டாங்க, உள்ள மத்திய அரசு சொன்னது எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அதான் பண்ணாங்க. மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை உள்பட பல விஷயங்களில் அடிப்படையில் தாவேக்காவுடைய கொள்கைக்கும் திமுகவுடைய கொள்கைக்கும் நான் எந்த வித்தியாசம் பார்க்கல. அதுதான் நிறைய இடத்துல ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது அப்படி தான் பண்ணுறாங்க. அது பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுறீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய உதவி இருந்துச்சுன்னா, தயவு இருந்துச்சுன்னா நிறைய நல்லது நடக்கும். வெஸ்ட் பெங்கால் நீங்கள் பார்க்குறோம், மத்திய அரசுடைய பல திட்டங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ரோசப்பட்டு கோவப்பட்டு அவங்க திட்டம் அப்படின்னு. யாருக்கு லாஸ்? நம்ம மக்களுக்கு லாஸ். அப்போ தமிழ்நாடு ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரெவன்யூ கொடுத்தா மக்களுக்கு தான் நிறைய நல்லது. இந்த 10 லட்சம் கோடி ரூபாங்கிற கடன் நிலச்சி நிற்கும், இல்லாட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். நம்ம இன்னும் கூடுதலான ஸ்கீமில் செய்ய முடியும். அப்போ அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அப்போ வந்து நேரடியான மத்திய அரசு நல்ல உறவு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். கடந்த ஆட்சியில் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் 10 லட்சம் கோடி ரூபா கடன் வச்சு போனோம் சொன்னீங்களே, அதை வச்சு தான் அத்தனை ஸ்கீமும் பண்ண சொன்னார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, கடன் வாங்குற பிரச்சனை, கடன் வாங்கி என்ன செஞ்சீங்கன்னு பிரச்சனை. அப்போ கடன் வாங்கி மக்கள் நலத்திற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிங்களா? ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபா இந்த ஸ்கீமில் மட்டுமே போதும். இந்த 1000 ரூபா ஸ்கீம் 1000 ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 15000 கோடி ரூபா வருஷத்துக்கு. 15000 கோடி ரூபா வருஷத்துக்கு வந்தால் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியும் பாருங்க. மக்கள்கிட்ட ஒரு பைசா வசூல் பண்ணாமல் நம்ம கொடுக்க முடியும். அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க, டெவலப்மெண்ட் கொடுங்க, ரோடு கொடுங்க, அதான முக்கியம். நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் போன வெள்ளத்தின் போது ஒரு பாலமே அடிச்சு போனது பார்த்தோம். திருவள்ளூர் கடலூர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, பாலம் அடிச்சு போயிடுச்சு. அப்போ அந்த பாலத்தை கட்டினா என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் வந்து நேர்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு சந்தோஷம். அதோட முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். 91, 96 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்து மக்கள் பெரிய மேண்டேட் கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய கட்சிக்காரங்க செயல்பாடெல்லாம் ரொம்ப மோசமான போய் 96 பெரும் வீழ்ச்சி சந்திச்சாங்க. என்ன, சொந்த கட்சியை கட்டுப்படுத்த முடியல. திமுக 2006-11 இந்த பெரிய அவமரியாதை ஏற்பட்டுச்சு. தலைவர் ரொம்ப நல்லா இருந்தார், நல்ல, ஆனால் கீழே வரைக்கும் பயங்கர இந்த பவர் சென்டர் அண்டு கீழே எல்லாரும் பண்ணாங்க. அப்போ வந்து அதில் வந்து பெரிய வீழ்ச்சி. 11 ஆட்சிக்கு வர முடியல, 16 ஆட்சிக்கு வர முடியல, 14 பார்லிமெண்ட் 3 கன்ஸ்டிடியூஷன்லாம் போயிடுச்சு. ஜெயலலிதா மரணித்த பிறகு தான் இவங்க ஆட்சி பற்றி யோசிக்க முடிஞ்சது. என்ன, கீழே சரியில்லை. அப்போ தன்னுடைய கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்தி, நீங்கள்லாம் என்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள்லாம் குட்டீஸ், நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் முக்கியம். அது எல்லாமே நல்லாட்சி வர்றதுக்காக. ஸோ அவங்க ஆடுனாங்க, இனிமேல் நம்ம ஆடுவோங்கிறதுக்காக இல்லை. அவர்கள் ஆடினார்கள் என்றால் ஆடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஆடுவோம்னா உங்களுக்கு அதே கணக்கு தான். அப்போ நம்ம தெளிவாக இன்னைக்கு பேசிய விஷயங்களை செயல்படுத்திட்டா முடிஞ்சது. இதை வந்து ஒரு அறிக்கையாக கூட கட்சிக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அதை வந்துட்டு இங்கேயே அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா சென்ற ஆட்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின், அதாவது எக்ஸ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, மத்தளத்துக்கு 2 பக்கம் தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்ற பிரச்சனைகளை வந்துட்டு கட்சிக்காரர்கள் முன்னாடி பேசினதை பார்க்க முடிஞ்சது. எந்த அமைச்சர் என்ன பேசியிருப்பாரோ என்ன செஞ்சிருப்பாரோ தெரியாது, அது கண்கூடா பார்த்தோம். அதை வந்து அலோவ் பண்ணாம இன்னைக்கு பேசுனதை திரு விஜய் செஞ்சா போதும், வேற எதுவுமே இல்லை. அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட பொறுமையா இருக்க வேண்டு கொடுத்தார். பொறுமையா இருப்பாங்க. எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல அதை சமாளிச்சிட முடியும். அது மக்களே கண்டுக்க மாட்டாங்க, அது பெரிய ப்ராப்ளம். இவர் நேர்மையாக இருந்து சொன்னதை செய்தால் 1991-96 ஜெயலலிதா அவர்கள் 1 ரூபா தான் சம்பளம் வாங்கினாங்க. மாச சம்பளம் 1 ரூபா தான். இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது சம்பளம் வாங்குறாரா இல்லையாங்கிறதுல ஊழலுக்கு அனுமதிக்காம இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒன்றும் ஒரு விஷயம் புரிஞ்சு, நீங்கள் வந்து என்ன மாற்றுக்கிறதுனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 11 வருஷமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் ஒருத்தர் மேலே ஊழல் புகார் கிடையாது, புகாரே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது கெஞ்சிக்குது நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி ஊழல் பண்ணிட்டாரு, அமித்ஷா ஊழல் பண்ணிட்டாரு, எல்முருகன் இப்படி பண்ணிட்டாரு, நிர்மலா சீதாராமன் பண்ணிட்டாரு, ஒருத்தர் பேரை நீங்கள் சொல்ல முடியல. அந்த மாதிரி திரு விஜய் இருந்தாலே போதும். அவர் மேலே ஒரு ஊழல் சொல்ல முடியலப்பா. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து மரணிக்கிற மறுநாள் வரைக்கும் ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ரிஜிஸ்டர் ஆனதில்லை. அவர் முதலமைச்சர் ஆன நாள்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆனதில்லை. கண் யோசிச்சு பாருங்க. சினிமாவில் இருந்து அவர் என்ன சம்பாதிச்சார் நான் பார்த்தேன். இன்னைக்கு இதை கூட சொன்னேன், லைவ்ல கூட சொன்னேன். அவர் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி லெக்ஸஸ் கார்லையும் டிஃபெண்டர் கார்லையும் பெரிய பெரிய காரில் போனார். முதலமைச்சர் ஆன பூரா கிறிஸ்டோபர் டொயோட்டோ காரில் போகிறார் அப்படின்னு. அது கவர்மெண்டோடைய கார். அது வந்து அதோட பெரிய பெரிய சொந்தமாக சம்பாதிச்ச கார். உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து வேறங்க டேக்ஸை கட்டி வாங்கி போட்டு சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச கார். அதனால் நிறைய உழைச்சி வச்சிருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு, அதில் குழப்பம் இல்லை. அப்போ அரசு பணத்தில் நான் கை வைக்க மாட்டேங்கிறது. அவரும் எல்லாருமே அவரை போன்றவர்களே கிடையாது, அவர் மாதிரி பொருளாதார நிலைமையில் இருக்கிறவங்க கிடையாது. எம்எல்ஏக்கள்லேருந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து அவர்களையும் இந்த மாதிரி எந்த இப்போ இன்னைக்கு பதவியேற்றக்கூடிய 10 அமைச்சர்கள் மட்டும் இல்லை, நாளைக்கு விரிவாக்கப்படக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே அது நிற்கணும். அவர்கள் மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர். இப்போ வந்து ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் ஒரு சீட் கூட ஜெயிக்கல, ஆனால் அந்த மாவட்டத்தில் ஆடக்கூடாது. அப்போ வந்து என் மேலேருந்து கீழே வரைக்கும் என்னுடைய கட்சி பெயரை பயன்படுத்தி ஒருத்தர் ஆடாமல் இருப்பாருன்னு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும், பெரிய மக்களால் வரவேற்படும். எனக்கு வந்து என்னுடைய வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனப்பா நான் சொன்னேன் நடந்துருச்சுன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. அதோட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதும், மக்கள் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி வந்து டைம் கேட்கறேன் அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு சேஃபான மூவ்னு எடுத்துக்கலாமா? நம்ம பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டிய விஷயம்
இன்சிடென்டலி 2021 திமுக ஆட்சி ஏற்ற உடனே அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதே மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுத்தார். அப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்கறது இல்லை, அது நல்ல விஷயம், ஃபர்ஸ்ட் மூவ், அது சிம்பாலிசம். வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு அதனால எக்கனாமிக்கலாக ஸ்லோ டவுன் தான் பண்ணுவேன், நான் உங்களுக்கு புது திட்டங்கள்லாம் கொடுக்க மாட்டேன், பழைய திட்டங்களை கண்டினியூ பண்ணுறேன், அதில் நான் எவ்வளோ சரி பண்ண முடியுமோ பார்க்குறேன், அதில் பயனாளர்கள்லாம் உறுப்பினர்கள்லாம் ரீசெக் பண்ணுறேன், உங்களுக்கு 1000 ரூபா வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய வீட்டுக்கார் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பென்ஷனாக இருந்தால் உங்களுக்கு கிடையாது, இருக்க குறைக்கலாம், நீங்கள் 1000 ரூபா ஸ்கீமை நிப்பாட்ட வேண்டியதில்லை. ஆனால் அந்த 1,32,00,000 பெனிஃபிஷரிஸுமே ஒரிஜினல் பெனிஃபிஷரி தானே நீங்கள் பார்க்கணும். இதை மாதிரி விதவை பென்ஷன் திட்டம், கைமண் பென்ஷன், முதியோர் பென்ஷன் திட்டம், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. முதல்ல இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் சரியான ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் பார்த்தாலே போதும். அதுலேயே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் இந்த ஆதார் கார்டோடு ரேஷன் கார்டை இணைச்சாங்க. 10 லட்சம் போலி ரேஷன் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 10 லட்சம், ஜஸ்ட் இமேஜின். ஒரு ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறோம். 10 லட்சம் ரேஷன் கார்டுக்கு மாதம் 20 கிலோ அரிசி எவ்வளோ? அப்போ ஒரே ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ் மூலமாக 10 லட்சம் போலி ரேஷன் கார்டு வெளியே போச்சு. அப்போ டெக்னாலஜிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த பெனிஃபிஷரிஸை மட்டும் சரி பண்ணாலே போதும், அதுலேயே பாதி ரூபா குறைஞ்சிரும். வருமானத்தை கூட்டுறதுக்கு நிறைய முதலீடு செய்ய காத்துட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியிலுமே வர தயாராக இருந்தாங்க, ஆனால் இங்கே ஏற்பாடு அப்படி இல்லை. அப்போ வந்து இவர் வெல்கம் பண்ணால் போதும், இவர் ஃபெசிலிட்டேட் பண்ணி தனியாக பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வாங்கப்பா என்கிட்ட பஞ்சாயத்து இருக்கான்னு சொன்னால் போதும், கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் போய் கொண்டிருக்கக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே ஏர்போர்ட் இருக்குது, போர்ட் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பல இடங்கள் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். திருச்சி விமான நிலையம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, மதுரை விமான நிலையம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, தூத்துக்குடி விமான நிலையம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, சேலத்து விமான நிலையம் வருது, சென்னையில் இருந்து அடுத்த ஏர்போர்ட் வருது. மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இவர் ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ செலவை குறைக்க, வருமானத்தை கூட்ட, தொந்தரவு இல்லாமல் வச்சுக்க. அந்த வெள்ளை அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அந்த வெள்ளை அறிக்கை அடிப்படையில் செயல்படணும், அது அதை விட முக்கியமானது. ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு ஜிபிஎஸ் மேப் வச்சுருக்கீங்க, மேப்பில் வந்து லெஃப்ட்டில் போகணும்னு சொல்லுது, நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லையே. மேப் வச்சிருக்கேங்கிறது முக்கியமான விஷயம், மேப் படி ஃபாலோ பண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதான் அதை வந்துட்டு ரொம்ப சேஃபாக, ஏன்னா எடுத்தோடனே 2,500 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி சைன்லாம் இருக்கும், நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. மக்கள் நாளைக்கு இதை வரவேற்பாங்க. பார்த்துங்க, நேற்று வரைக்கும் ஊடகங்கள் ஒரு மாதிரி ஒரு சார்போட செயல்பட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊடகங்கள் தொடர்ந்து அதே சார்போட செயல்பட்டால் கூட மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், தாவேக்கால திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றது ஊடகங்களுடைய சப்போர்ட்டோட இல்லை. புரியுங்களா? சமூக வலைதளங்கள் சப்போர்ட் ஊடகங்களுடைய சப்போர்ட்டில் இல்லை, கூட்டணி சப்போர்ட்டோட இல்லை, பழைய கட்சியோட சப்போர்ட் இல்லை. அப்போ யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆம் ஜனதா, காமன் மேன், சாமானிய மனிதன் சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவான். எப்போ நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் ஊடகங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க, ஊடகங்களுக்கு பேசவே பண்ணுங்க. கூட்டணி கட்சியோட சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கூட்டணி கட்சியில் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சது மக்களை மட்டுமே நம்பி, மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இந்த எந்த டிவி என்ன சொல்லிச்சுங்கிறத பார்த்து அவங்க வாக்களிக்கல. அப்போ இந்த பக்கம் இருந்தால் போதும். இந்த கட்சிகளும் ஊடகங்களும் இவர் நிறைவேற்றலை, இவர் செய்யலை, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னால் கூட, நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 விதிகள், பெண்களுக்கான பாதுகாப்பு, தொந்தரவு பண்ணாத அரசு, சட்டம் ஒழுங்கு, தொந்தரவு பண்ணாத அரசியல் போதும் மக்களுக்கு. நிச்சயமா அது தரம். இவங்க வந்து 2,500 ரூபாய் எப்ப கொடுக்கலன்னு சொன்னாங்க, கொடுக்கல, யாருமே கேட்க மாட்டாங்க. 1000 ரூபாய் கண்டினியூ ஆயிட்டு இருந்தால் நான் 1000 ரூபாய் பாதி பேருக்கு பிடிங்கி விடுங்க, தப்பு இல்லைன்ற. யாருக்கு? தகுதியற்றவர்கள். எனக்கு தெரியும், கார்ல வந்து 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு போனவங்க தெரியும். அப்ப கார்ல வரவங்க 1000 ரூபாய் பெட்ரோலுக்கு போறதுக்கு தான் நம்ம காசு கொடுத்துமா? ஒரு ஏழை செருப்பு தைச்சிருக்க தொழிலாளி வீட்டுக்கு 1000 ரூபாய் போகணுமா, காருக்கு போகணுமா? அப்ப அதை சரி பண்ணாலே நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவேன், இடஒதுக்கீடு வேண்டாம் என்பதில் சரியான நபர்களுக்கு போய் சேருதான் முக்கியம். அதை நம்ம அதே மாதிரி தான் இந்த மானிய திட்டங்கள்லாம் வந்து தேவையில்லைங்கிற, தேவை சரியான நபர்களுக்கு போய் தான். அப்போ நீங்கள் கூட 1000 பேர் கொடுக்க முடியும். இதில் தாண்டி இப்போ ஒரு சர்ச்சையை வந்துட்டு இது வேணும்னே கிளப்பப்பட்டதா இல்லை எப்படின்னு எடுத்துக்கலாம். வந்தே மாதரம் பாடல் பாடினதை வந்துட்டு ஒரு சர்ச்சையாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. வந்தே மாதரம் முதல்ல, தேசிய கீதம் 2வது, தமிழ் தாய் வாழ்த்து 3வது. இப்போ ஒரு சர்ச்சை, சரிங்களா? 2021 தமிழ் தாய் வாழ்த்து எங்கே பாடப்பட்டுச்சு பார்க்கணும். முதல்ல பாடப்பட்டிருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் யோசிக்கணும், அன்னைக்கு 2வது பாடப்பட்டது, இன்னைக்கு 3வது பாடப்பட்டிருக்கு. ஏங்க 3வது பாடப்பட்டிருக்குன்னா, தேசிய கீதத்திற்கு இணையான மரியாதை தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வந்தே மாதத்துக்கு வேணும்னு இப்பதான் மத்திய அரசு சொல்லிருக்காங்க. இப்பதான் பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காங்க, அது அறிவிக்கப்பட்டு கெசட்ல நோட் வந்திருக்கு. அப்ப இப்பதான் வந்திருக்கு. அப்ப அதற்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் இப்ப முதலமைச்சருடைய பதவியேற்பு தான். அதனால கொண்டு வந்திருக்காங்க. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பு நீங்க எடுத்து போட்டு காட்டுங்க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சான்னு கேளுங்க. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருந்துச்சு, நீங்க இன்னைக்கு 3வது பாடு சண்டைக்கு வருங்க. அன்னைக்கு 2வது பாடப்பட்டது. ஏன்? அன்னைக்கு தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும், இன்னைக்கு தேசிய பாடல், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. இந்தியா தானே, இந்தியாவின் தாய்நாடு தானே சொல்றோம், தமிழ்நாடின் தாய்நாடு சொல்லி இந்தியாவுக்குள்ளதான தமிழ்நாடு. வந்தே மாதரம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாமே என்னுடைய தாயின்னு சொல்லுது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தாய்நாடு சொல்லு, வேற என்ன சொல்லுது? அதுவுமே கூட இலக்கணம் தானே. அப்புறம் வந்து ஒரே நபருக்காக ஒரு கட்சிக்காக சொல்லப்பட்ட விஷயமே கிடையாதுல்ல. அதில் அப்போ திமுகவிலேயே மற்றவங்க விமர்சனம் வச்சாங்கன்னு ஒரே கேள்விதான், தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் முறை பாடப்பட்டுச்சு சார், சூப்பர், போன முறை எப்போ சார் பாடப்பட்டு கேட்கும்.
போன முறை முதல் முறை பாடப்பட்டுச்சுன்னா நம்ம வாபஸ் வாங்கிக்க வேண்டியதான். போன முறை 2வது முறை பாடப்பட்டது, இப்போ 3ஆம் முறை பாடம். இவ்வளவுதான். கவர்னர் வரக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாமே ஆளுநர் வந்து, அதுவும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு நம்ம வச்சிருக்கோம். அதுவும் 70s பிறகு தான் வச்சிருக்கோம். நல்லா இங்கே வச்சுக்கணும். 51 52 முதல் கவர்மெண்ட் அமைச்சிலிருந்து 75 வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது. 25 வருஷம் தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது. பிறகு கலைஞர் ஆட்சியில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஏற்பட்டது, அது நடைமுறையாக கொண்டு வரும். ஸோ மரபு தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து அதை எப்படிலாம் கொண்டு வந்துக்கலாம்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இருந்து தேசிய கீதம் இருக்குது. அரசமைப்பில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் என்னென்ன, கவர்னர் எங்கெங்கெல்லாம் கலந்துக்கிறாரோ அங்கே தேசிய கீதம் பாடணும். இப்போ புதிதாக கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன, தேசிய பாடலை கொண்டு வரணும். அதனால தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது வாசிக்கப்பட்டது. தமிழ் தாய்க்கு பின்னடைவு கட்டு கிடையாது. உங்க தங்கம் வெள்ளி பொருட்களை வேறு எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி.